திரு கேசிபி குறுக்கிட விரும்புனீங்க. அதாவது திரு ஐயநாதன் அவர்கள் சொல்ற பொழுது அந்த ஒரு ஜியோவை பத்தி சொன்னாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல அந்த 9000 ரூபாய் பொருளாதார கொள்கையில, அதே போல ஜெயலலிதா அம்மா காலத்துல ஆடு கோழி வெட்டுறது, கட்டாய மதமாற்ற தடை சட்டம், இதையெல்லாம் சொன்னாரு. நீங்க ஒரு அரசாங்கம் நடக்கிற பொழுது அந்த தவறுகள் திருத்தப்படாமல் இருந்திருந்தால் நீங்கள் அதை பற்றி பேசுவது சரி. அந்த தவறுகள் திருத்திக் கொள்ளப்பட்டதற்கு பிறகு பிற்காலத்தில் திருத்தல, யார் இதை கொண்டு வந்ததாக நீங்கள் இன்றைக்கு குற்றம் சாட்டுகிறீர்களோ அவர்களே இதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்த இடத்தில் நாம் தவறு செய்து விட்டோம் என்று உணர்ந்து அவர்கள் அதை திருத்திக் கொண்டதற்கு பிறகு, அவர்கள் மறைந்ததற்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் அதை பற்றி பேசுவது தவறு. அதனால திரு திருமா அவர்கள் இது குறித்து பேச வேண்டியது இந்த தற்போதைய சூழ்நிலையில தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக, தன்னுடைய அரசியலை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக இருக்கும். அதே போல நண்பர் ஐயநாதன் சொன்னாரு, ஈழ மக்களுக்கு பாதுகாத்தவர் எம்ஜிஆர் என்றால் துரோகம் இழைத்தவர் கலைஞர். அன்றைய மத்தியில் ஆளுகிற அந்த அரசாங்கம் திமுகவுடைய ஆதரவுல தான் இருந்தது. திரும்ப பேசுற போது என்ன சொல்றாரு, அமெரிக்கா வந்தது, கனடா வந்தது, 22 நாடுகள் வந்ததுன்னு. மற்றவர்கள் வந்ததை பத்தி இந்தியன் கவலைப்படல. தமிழ்நாடு இந்தியாவில் இருக்குது. என் சொந்த மக்களை இந்திய அரசாங்கத்தின் துணையோடு, இந்திய அரசாங்கத்தின் வழிகாட்டுதலோடு கொல்லப்பட்டதை ஒவ்வொரு தமிழனும் எதிர்த்தான். அதற்கு எரிகிற நெருப்புல எண்ணெய் ஊத்தின மாதிரி கலைஞர் உண்ணாவிரதம் என்ற ஒரு நாடகத்தை நடத்தி போர் முடிந்து விட்டது என்று பதுங்கு குழியில் இருந்த 1,00,000 பேர் அவர்களை வெளியே வரவழைத்து இந்திய அரசாங்கத்தின் துணையோடு அந்த ஈழ அரசாங்கம் சுட்டுக் கொள்வதற்கு காரணமாக இருந்தது யார்? ஈழ மக்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும் இன்னும் 1-2 ஆண்டுகள் உயிரோடு இருந்திருந்தால் தனி ஈழம் வளர்ந்திருக்கும். எம்ஜிஆர் மறைந்தார், ஈழம் மறைந்து விட்டது. அப்ப அந்த ஈழத்துக்கு பாதுகாப்பாக நின்றவர் அவர். ஈழ மக்களுக்கு கலைஞர் செய்தது துரோகத்தை தவிர விவாத பொருள் ஆகலையே. அதை நீங்க பட்டியலிடுங்க. அதே போல சங்கராச்சாரியார் சொல்றீங்க. சொல்லுங்க சொல்லுங்க. இது திருமாவளவன் பேசுறது. சொல்லுங்க. இது திருமாவளவன் பேசினது தான் நான் சொல்றேன். சங்கராச்சாரியாரை கைது செய்வதற்கு கலைஞருக்கு துணிவு இருந்திருக்குமா? இல்ல திரு ஸ்டாலின் அவர்களுக்கு துணிவு இருந்திருக்குமா? அவர் ஒரு வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் உடனே ஜெயலலிதா அம்மா அதே சங்கராச்சாரியாரை கைது செய்தாரா இல்லையா? நீங்க எப்படி அவரை இன்றைக்கு ஒரு பார்ப்பன பெண்மணி என்று நீங்க பார்க்க முடியும்? ஏன் மோடியா லேடியா என்று தனித்து தேர்தல் களத்தை கண்டு இது மாதிரி 7 கட்சி கூட்டணி 70 கட்சி கூட்டணி எல்லாம் இல்ல, எல்லாம் ரட்டல 37 தொகுதியில வென்று காட்டினாரா இல்லையா? தனியரசு இப்ப ரொம்ப இதுவரைக்கும் நல்லா தான் இருந்தாரு, என்னன்னு தெரியல. இப்ப புதுசா இன்னும் எம்ஜிஆர் ஸ்ரீலங்கால இருந்து கூட்டிட்டு வந்ததே கலைஞர் தான். தஞ்சாவூர்ல இருந்து நடிக்கிறதுக்கு கூட்டிட்டு வந்ததே கலைஞர் தான் கூட சொல்லுவாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்ததே கலைஞரால என்று தனியரசு ஒரு புது கதை சொல்லிட்டு இருக்காரு. இவருக்கு திருமாவளவன் போல இவர் பேசுறது யாராவது எடுக்கணும்னு ஆசையா இல்லைன்னு தெரியல. சொல்லுகிற கருத்துக்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். சரி சரி, ஓகே. பார்ப்பன இயக்கங்களை எம்ஜிஆர் வெளிக்கொண்டு வரல. சரி, நான் மீண்டும் வரேன். நான் முடிச்சிடுறேன் திரு கேசிபி. அதாவது பார்ப்பனர்கள் எம்ஜிஆர் திமுக இருந்து கூட்டிட்டு வரல. ஜெயலலிதா அம்மாவை பார்ப்பனர்கள் அண்ணா திமுகவுக்கு கூட்டிட்டு வரல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழை மறைக்க கலைஞர் அவரது மகன் மூகா முத்துவை முன்னிறுத்தி எப்படி அந்த கட்சியை குடும்ப சொத்து ஆக்கினாரோ அதே போல எம்ஜிஆர் புகழையும் தன்னுடைய குடும்ப சொத்துக்கு மாற்ற வேண்டும் என்பதற்காக மூகா முத்துவை முன்னிறுத்தி எம்ஜிஆர் மன்றங்களை அழிக்க நினைத்தார், அழிக்க முயற்சித்தார். அதனால் வெகுண்டு எழுந்து எம்ஜிஆர் மன்றத்தை சார்ந்தவர்கள் 72 அதிமுக கட்சியை உருவாக்குறார்கள். அதுல எந்த பிராமணர் பங்கு இல்ல. அதே போல எம்ஜிஆர் தான் ஜெயலலிதா அம்மாவை சினிமா கூட்டிட்டு வந்தார், அரசியலுக்கு கூட்டிட்டு வந்தார்.
நீங்க வந்து இன்றைக்கு புதுசா ஆரியர்கள் பிராமணர்கள் எம்ஜிஆர் வந்து பிரிச்சு எடுத்துட்டு வந்தாங்கன்னா யாரு சட்டமன்றத்தில் எம்ஜிஆர் பதிவு செய்திருக்கிறார். திமுகவும் அண்ணா திமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கியாக திராவிட கொள்கையில் பயணிக்கும். சரி, திருவன்னியரசு. மரியாதைக்குரிய அண்ணன் ஐயநாதன் அவர்கள் பேசும்போது சொன்னாரு, தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய ஸ்பீச்சை வந்து உரையை வந்து மரியாதைக்குரிய அண்ணன் கேசிபி அவர்கள் கேட்டிருந்தா இந்த பேச்சு பேசியிருக்க மாட்டார். அவர் முழுமையாக கேட்கல. அந்த பேச்சிலே தெளிவுபடுத்துகிறார். என்ன தெளிவுபடுத்துகிறாருன்னா, இந்த கருணாநிதி வெறுப்பு அரசியல் எங்கேருந்து வருது அப்படின்னா, ஈழ விடுதலைக்காக வந்து தன்னுடைய ஆட்சியை பறிகொடுத்தவர் கலைஞர் அவர்கள். எந்த தவறுமே செய்யாமல் ராஜீவ் கொலை வழக்குக்கும் திமுகவுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ராஜீவ் கொலை வழக்கு ராஜீவ் கொலை நடந்த உடனே திமுக கம்பங்கள் தான் வெட்டி போடப்பட்டது. மிக மோசமாக வந்து திமுக மீது அவதூறு பரப்பப்பட்டது, அறிவாலயம் வந்து தாக்கப்பட்டதுன்னு சொல்லி அந்த உரையில் அவர் வந்து தலைவர் அவர்கள் பேசும்போது சொல்கிறார். அப்போ இந்த உரையை கேட்கும்போது திமுக மீது எந்த தவறுமே செய்யலை கலைஞர் அவர்கள். எதற்காக அவருடைய ஆட்சி அகற்றப்பட்டது, எதுக்காக வந்து ஆட்சி கலைக்கப்பட்டது, எதற்காக வந்து ராஜீவ் கொலை நடந்த உடனே எதுக்காக திமுக மீது அவதூறு பரப்பப்பட்டது, இந்த கொலைக்கும் திமுகவுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா, இதையெல்லாம் சொல்கிறாரு. அப்போ இன்றைக்கி வந்து எம்ஜிஆரை பற்றி பேசுகிறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் வந்து விடுதலை புலிகளை ஆதரித்தாருங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லையே. இந்திரா காந்தி அம்மையார் அன்றைக்கு ஆதரித்தார், அந்த அடிப்படையில் தான் வந்து எம்ஜிஆரும் ஆதரித்தார். ஒருவேளை இந்திரா காந்தி அம்மையார் வந்து விடுதலை புலிகளுக்கு ஆதரவு இல்லை அப்படின்னா எம்ஜிஆர் ஆதரிக்க போகிறதில்ல. அந்த ஒன்றிய அரசு மத்திய அரசு ஆதரித்தாங்க, தமிழ்நாடு அரசு இவர் ஆதரித்தார். அதனால் வந்து இவர் தனியாக வந்து கோட்பாட்டு அடிப்படையில் தேசிய விடுதலை தொடர்பாக விடுதலை புலிகளை ஆதரித்தார் அப்படிலாம் சொல்ல முடியாது. இருங்க, நான் சொல்லி முடிக்கிறேன். இதில் ரொம்ப முக்கியமாக இதில் ஒரு எனக்கு கேள்வி ஒன்று வருது. இப்போ ஜெயலலிதா, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பற்றிய விமர்சனத்தை இப்போ வைக்கிறார். ஆனா இதே திருமாவளவன் தானே 2006 கூட்டணியும் வைத்திருந்தார். அப்போ அந்த சாதி அடையாளத்தோட அவர் பார்க்கலையா? இல்லைங்க, நான் இப்பயும் நாங்கள் தனிநபர் அடிப்படையில் நாங்கள் கோட்பாட்டு அடிப்படையில் தான் பேசுகிறோம். இப்போ நாங்கள் ஜெயலலிதா அம்மையார் எங்காவது நாங்கள் தனிப்பட்ட முறையில் எங்காவது பேசியிருக்கிறோமா சொல்லுங்கள். இந்த கோட்பாட்டு அடிப்படையில் நாங்கள் வந்து பேசுகிறோம். அவங்க தான் அவர் கோட் பண்ணுறதே திராவிட இயக்கத்திற்கான தலைவராக ஒரு பார்ப்பனிய பெண் வருவதற்கு வழிவகுத்தார் அப்படின்னு சொல்லும்போது அது ஜெயலலிதாவையும் விமர்சிக்கும் வகையில் தானே பார்க்கப்படும். அது நீங்கள் வந்து இப்போ கட்டாய மதமாற்ற தடை சட்டம்னு சொல்லி இவங்க கொண்டு வர்றாங்க. நாங்கள் 2004 அதுக்கு எதிராக போராட்டம் நடத்தினோம், மாநாடு நடத்தினோம். இப்போ அதிலிருந்து என்ன சொல்ல வர்றோம்னா, இன்றைக்கி பாரதிய ஜனதா, RSS, சங் பரிவார் அமைப்புகள் வெறுமனே இந்த கட்டாய மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லி இந்த நாட்டை வந்து மதச்சார்பின்மை அப்படிங்கிற இந்த தேசத்தை நீ கட்டாய மதமாற்றத்தின் மூலமாக வந்து மதச்சார்புள்ள நாடாக இந்து ராஷ்டிரமாக மாற்ற முயற்சிறாங்க. அந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவர் ஜெயலலிதா அம்மையார். நம்ம கோட்பாட்டு அடிப்படையில் பேசுகிறோம். அப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து இவர் மரியாதை பெரிதும் மதிக்கக்கூடியவர் அக்னீஸ்வரன் அவர்கள். ஈழ விடுதலை தொடர்பான அந்த அரசியல் வந்து மிக நுட்பமான அரசியல், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நயநாதன் அவர்கள் சொன்னார், இப்போ உண்ணாவிரதம் 4 நாட்கள் வந்து தொடர்ச்சியாக எங்கள் தலைவர் இருந்தாங்க. 2009 நாடாளுமன்ற உறுப்பினர் ஆன உடனே நாடாளுமன்றத்தில் எங்களுடைய தலைவர் அவர்கள் பேசும்போது ரொம்ப முக்கியமாக பேச்சு, இந்த படுகொலைகளுக்கு மிக முக்கியமான காரணம் இந்தியா தான். வெளிப்படையாக அதுக்கு வெள்ளை அறிக்கை வேண்டும் சொன்னார். வெளிப்படையாக பேசினார். அங்கே என்ன நடக்குது, அங்கே வந்து முள்வேலி முகாம் இருக்குது, அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் பேசிய பிறகு தான் தலைவர் அவர்கள் அந்த குழுவில் வந்து அனுப்பப்படுறாரு. அங்கே போய் தான் முள்வலி அப்படிங்கிற தொடர் வந்து எழுதுறாரு. வதைக்கிறாங்கயா அப்படிங்கிற வந்து ஆவண படத்தை கொண்டு வந்து இங்கே தமிழ்நாட்டில் போட்டு காட்டுறாங்க. இது ஏன் இப்படி சொல்கிறோம்னா, நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எம்ஜிஆருக்கு பிறகு எந்த இடத்துலையும் அவங்க ஆதரிச்சதில்லை. மேதகு பிரபாகரன் அவர்கள் வந்து பிடிச்சிட்டு வந்து தூக்கு போடணும்னு சொல்லி சொன்னது சட்டசபையில் தீர்மானம் போட்டாங்க. அவர் இறந்த பிறகுதான், அல்லது பிரபாகரன் அவருடைய வீரச்சாவுக்கு பிறகுதான், அல்லது ஈழத்திலிருந்து விடுதலை புலிகள் அழிக்கப்பட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதனால இவங்க வந்து ஈழ விடுதலை ஆதரிச்சாங்க அப்படிங்கறது அடிப்படையில் நம்ம சொல்லல. தேசிய விடுதலை தொடர்பாக பேசல. இப்ப இருக்கிற விஷயத்துல சில கேள்விகள் இருக்கு திரு வன்னியரசு. இப்போ பாஜகவிடமிருந்து அதிமுக காப்பாற்றப்பட வேண்டும் என்று பல இடங்கள்ல பேசியவர் திரு திருமாவளவன். அவர் இப்போ எம்ஜிஆர் பற்றியும் ஜெயலலிதா பற்றியும் கருத்தை இப்போ சொல்றதுக்கு என்ன காரணம்? அதற்கு காரணம் கூடுதலான தொகுதிகள் வாங்குவதற்காக இப்படியான கருத்தை நீங்க சொல்றீங்கன்னு திரு OPS சொல்றாரு. இல்லை, அண்ணன் மரியாதைக்குரிய கேசிபி அவர்கள் மீது எங்களுக்கு எப்போதுமே ஒரு பெருத்த மரியாதை உண்டு. விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து அரசியல் கட்சி தான். அப்படிப்பட்ட அரசியல் கட்சியை நீங்கள் வந்து தனி தொகுதியில் நிற்கிறீங்க, பொது தொகுதியில் நிற்க மாட்டீங்க அப்படிங்கிற கேள்வி வந்து ஒரு சாதிய ஆதிக்கத்தோடு அல்லது சாதிய உளவியலோடு பேசுகிறாருன்னு தான் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா இது ஒரு அரசியல் கட்சி. ஜெயலலிதா அம்மையாரோடு நாங்கள் வந்து கூட்டணி வைக்கும்போது ஏன் அவங்க வந்து பொது தொகுதி கொடுக்கலன்னு இவர் கேட்டிருக்கலாம்ல? கேட்கல.
நான் முதல்முறையா வந்து திமுகவோட வச்ச பிறகுதான் வந்து பொது தொகுதி கொடுக்குறாங்க. அது என்ன பார்வைனா விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஜாதி கட்சியாவே பார்க்குற பார்வையா தான் நான் வந்து பார்க்குறேன். இது ஒரு அரசியல் கட்சி. இப்போ அண்ணன் வந்து அக்னீஸ்வரன் சொல்றாரு, நீங்க வந்து எந்த இடத்துல வந்து நீங்க வந்து நாடாளுமன்றத்தில் எங்க அரசரைக்கா போராடினீங்க அப்படின்னு கேட்கிறாரு. தமிழ்நாட்டில் எல்லா போராட்டங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் இருக்கோம். முல்லை பெரியார் பிரச்சனையா விடுதலை சிறுத்தைகள் போராடி இருக்கிறோம். நீங்க வந்து தனிப்பட்ட முறையில் தலித்துகளுக்காக மட்டும் போராடல, குடங்குள அணு உலை போராட்டமா நின்றுக்கிறோம், ஸ்டெர்லைட் எதிரான போராட்டமா விடுதலை சிறுத்தைகள், காவிரி பிரச்சனையா நின்றுக்கிறோம், ஈழ பிரச்சனையா விடுதலை சிறுத்தைகள். விடுதலை சிறுத்தைகள் நிற்காத களம் ஏதாவது உண்டா சொல்லுங்க. ஈழ பிரச்சனையில வந்து அதிமுக தான் நின்றுக்கா? எதுவுமே நிக்கல. நீங்க வந்து தலித்துகள் பிரச்சனைக்காக ஏதாவது அதிமுக நின்றுக்கா? நிக்கல. ஆனால் எல்லா களத்திலும் மானுட விடுதலைக்காக நிற்கிற ஒரு இயக்கம், பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள். அந்த இயக்கத்தை நீங்க வந்து ஏன் பொது தொகுதியில் நிக்கல, பொது தொகுதியில் நிக்கல அப்படின்னு கேட்கிற பார்வைங்கிற அது சாதி உளவியல் அப்படிங்கிறது. நான் குறைச்சி மதிப்பில்லை. அண்ணன் கேசிபியை வந்து நான் சாதி உளவியலோட பேசுறாருங்கிறக்கா சொல்லல. ஆனால் இந்த கேள்வியை கேட்பவர்களுக்கு பின்னால் ஒரு சாதி புத்தி இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் நான் சொல்றோம். நீங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் நீங்க வந்து ஒரு பொது நீரோட்டத்தில் இருக்கிற ஒரு இயக்கத்தை ஏன் நிக்கல என்கிற கேள்வி இருக்குல்ல, ஏன் நீங்க ஏன் கொடுக்கல அப்படிங்கறத அங்க கேளுங்க. நாங்க நிக்க மாட்டோம் சொல்றோமா? நாங்க எல்லா இடத்துலயும் நாங்க நிக்கிறோமே, எல்லா இடத்துலயும் நாங்க நின்று தானே பண்றோம். மக்கள் நல கூட்டணியில் இருக்கும்போது நாங்க நின்றுக்கிறோம்ல. இப்போ நாங்க வந்து அண்ணன் தெளிவுபடுத்தியிருக்கிறார், ஐயநாதன் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார். நாங்க 2 பேர் எங்களுடைய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் எஸ் பாலாஜி அவர்கள், ஆளுநர் சானவாஸ் போன்றவர்கள் பொது தொகுதியில் நின்றவங்க தான். அதனால இந்த பார்வை அப்படிங்கிறது தவறானது அப்படிங்கறத நாம் புரிஞ்சுக்கிறோம். சரி, திரு அக்னீஸ்வரன், கலைஞர் எதிர்ப்பு அரசியலை எம்ஜிஆர் தீவிரப்படுத்தினார் என்பதை அதிமுக ஏற்கிறதா மறுக்கிறதா? அதாவது பொது நீரோட்டத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு கட்சி மறைந்த சாதித்த மக்கள் தலைவர்களாக இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களை அந்த பார்ப்பனியத்திற்காக வந்தார்கள் என்று சொல்லுவது இது பொது நீரோட்டத்தில் பயணிக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய செயலா? ஒன்று. இன்னொன்று, இல்ல நீங்க முதல் சுற்றுலையுமே அது அப்படியான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறது அவர்களுடைய இயல்பு குணம் அப்படின்னு சொல்றீங்க. அது உரிமைனும் பார்க்கலாம்ல, விமர்சிக்கிறதுக்கான உரிமை எல்லாருக்கும் இருக்குதானே? விமர்சிக்கிறதுக்கான உரிமை இருக்கிறது. அதை தான் நான் கேட்டேன். 10 அந்த மேலே வந்து 10% கொடுத்தாங்களே, அதை காங்கிரஸ் ஆதரிச்சுச்சே. அந்த உரிமை திமுக கேட்க மாட்டேங்கிறீங்களே ஏன்? காங்கிரசுடன் ஒட்டி பிணைந்து இருக்கிறதே கேட்க மாட்டீங்களே ஏன்? இது ஒண்ணு. இன்னொரு விஷயம் இருங்க என்னுடைய நேரம் கூட்டணி விட்டு வெளியே வந்தீங்களா இல்ல வேற கருத்து சொன்னீங்களா? என்ன பண்ணீங்க? அதனால நின்றுச்சா? இல்ல 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லியில எதிர்த்தாங்களா? 40 நாடாளுமன்ற உறுப்பினர் டெல்லியில எதிர்த்தாங்களா? இல்லையே. ஆகவே உங்கள் நிலைப்பாடு என்பது நேரத்துக்கு ஏத்த மாதிரி இருந்தா அது சரி பண்ணாது. இன்னொன்னு பெரியார் அவர்கள் ஒரு எதிர்ப்பு காமிச்சோன்னு சொல்றாங்க. எதிர்ப்பு காமிச்சீங்கல்ல, சட்ட நடைமுறைக்கு வந்துருச்சுல. 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதை பத்தி என்ன எதிர்ப்பு பண்ணி என்ன ஆச்சு? காங்கிரஸ் ஆதரிச்ச போது அதுதான் பார்ப்பனிய கோட்பாடு. அதான் பார்ப்பனிய கோட்பாடு. எல்லாரும் ஊடுருவி இருப்பாங்க. பார்ப்பனியம் எல்லாமே கையில இருக்கு. பார்ப்பனியத்தின் அடிப்படையில தான் பேசுறோம். எப்படி வந்துச்சு? நீங்க எப்படி வந்துச்சுங்க? உங்க நேரத்துல நான் பேசவே இல்ல. இது என் நேரம். நான் இப்ப என்ன சொல்றேன் மேடம், ஒண்ணு இல்ல, சிம்பிள் சொல்லிடுங்க. தந்தை பெரியார் கடவுள் மறுப்பை சொன்னார். ஆனால் கடவுள் மறுப்பை சொன்னார். இருங்க நீங்க பேசுறதே இந்த பார்ப்பனியன்றது அந்த இந்து மத கோட்பாடு வர்ணாசிரமம் அதைத்தானே சொல்ல வரீங்க. ஆனால் பார்ப்பனியம் என்பதைத்தான் எதிர்த்தார்கள். நீங்க கடவுள் பேரை சொல்லி நீங்க இப்ப எல்லாரும் இந்த பாலை ஊத்துறது, அது வந்து பூசணிக்காயை தெருவில் பண்றது, இதையெல்லாம் விட்டு இது பண்ணாதீங்க. நீங்க நடுவுல வந்து தரகர்களாக வேண்டாம். அதை விட கௌதம புத்தர் சொன்னார், ஏப்பா இல்லாத கடவுளை நான் ஏப்பா பேசணும். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனாலதான் உலகம் முழுவதும் இன்னைக்கு வந்து அந்த புத்த மதத்தை பின்பற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆகையினால இங்க என்னன்னா இவங்க சொல்றபடியே நான் வரனே. நீங்க பார்ப்பனியத்துக்கு எதிராக பேசுறீங்க அப்படின்னா அது சித்தாந்தத்துல எந்ததும் கிடையாது. நீங்க திடீர்னு இன்னைக்கு வந்து அது ஒரு அரசியல் கட்சியை தொடர்பு படுத்தி பேசுறீங்களே, உங்களை தற்காத்துக் கொள்வதற்காகவா இல்ல அவர்களை வந்து நாம வந்து சிதைவு ஏற்பட்டால் நம்மள உயர்வாக நினைப்பார்கள் என்று திமுக நினைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? ஆனா போற போக்குல தனியரசு அவர்கள் பேசுவதெல்லாம் புரட்சி தலைவரை அவர்தான் கட்சியில் கூட்டி வந்தார்னா 52ல இருந்து 72 வரைக்கும் இருந்தார்.
புரட்சி தலைவரை பேரறிஞர் பெருந்தகை அண்ணா உங்கள் முகத்தை காட்டுங்கள் எங்களுக்கு இத்தனை லட்சம் ஓட்டு வரும்னு சொன்னாரு. அப்படின்னா பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவை இவங்க சிதைக்கிறார்கள். அந்த வேலையை அண்ணன் தனியரசும் செய்கிறார். சரி, திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக. திரு தனியரசு ஐயா, அதாவது தந்தை பெரியாரின் பகுத்தறிவு பட்டறையில் பயின்றவர்கள் தான் பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர். கலைஞர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அந்த பகுத்தறிவு பட்டறையில் வளர்ந்தவர் தான். இந்த விஷயங்கள் இப்போ திருமாவளவன் பேசியதற்கு உள்நோக்கம் இருக்குன்னு சொல்றார் திரு அக்னீஸ்வரன். எஸ், இருக்கு. இல்லங்கறதா இல்ல, திருமா எந்த தத்துவார்த்த அடிப்படையில் இந்த பார்வையை முன்வைத்தார் என்பதுல எந்த முரண்பாடு இல்லவே இல்லை. அது மட்டுமல்ல, தனிப்பட்ட புரட்சி தலைவர் இரக்கம் உள்ளவர், மனிதாபிமானம் உள்ளவர். நாங்க மறுக்கிறோமா? கொடுத்து சிறந்த கரங்கள். புரட்சி தலைவர் அம்மாவை போல ஒரு சமூக அரசியல் விஞ்ஞானியை பார்க்க முடியாது. அவர் பிராமணிய பெண்மணி என்பதனாலேயே நாங்க அதை நிராகரித்தோமா? தனியரசை விட புரட்சி தலைவர் அம்மாவை உயர்வாக பேசியது உலகத்தில் யாரு இருக்கா? புரட்சி தலைவரை பற்றி, புரட்சி தலைவர் அம்மாவை பற்றி, அண்ணா திராவிட முன்னேற்றங்களை குறித்து எங்களுடைய பார்வை உயர்வானது. ஆனால் அவர்கள் அந்த இயக்கத்திற்குள் பகுத்தறிவு கருத்துக்களை, திராவிட கருத்துக்களை மெல்ல மெல்ல அது பலகீனப்படுகிற அளவுக்கு பகுத்தறிவு கருத்துக்கள் ஊடுருவாமல் ஆன்மீக மூட கருத்துக்கள் ஊடுருவதற்கு அவர்கள் இயல்பாகவே அதை அந்த வாசலை திறந்திருந்தார்கள். நமக்கு என்ன மாற்று கருத்து இருக்கு? திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள பார்ப்பனி ஊடுருவி இருக்கு. பார்ப்பனி கருத்து ஊடுருவி இருக்கு. கலைஞரின் குடும்பத்துக்குள்ள தளபதியோட இருக்கிற முதலமைச்சர் அந்த அம்மா இன்னைக்கு 24 மணி நேரம் கோயிலுக்கு போறாங்களே துர்கா அம்மா. அவங்க சுத்தி பார்ப்பனியத்தை விட மன்னராட்சி உயர்ந்தது, ஆகவே அதை பின்பற்றுங்கள்னு அண்ணன் தனியரசு சொல்றாரு. அதிமுகவில் ஊடுருவி இருக்கிறது பார்ப்பனியம், விடுதலை சிறுத்தைகளோட பார்ப்பனியம் ஊடுருவவில்லை என்பதைத்தான் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் சொல்றாங்க. பார்ப்பனியத்தை விட மன்னராட்சி ரொம்ப கொடுமையானது, நாட்டுக்கு நல்லதல்லது. எல்லாத்தையும் வரலாற்று புரிதலோட பேசுறோம், மக்களுக்கு தெரியும். நான் எடுத்து சொன்னது என்ன அப்படின்னம்னா, 5 விடயங்களை நான் வரலாற்று ரீதியா நான் எடுத்து சொன்னேன். இதெல்லாம் நிகழ்ந்தது. இப்போ திரு கேசிபி என்ன சொல்றாருன்னா, அவங்களுடைய ஆட்சியில் பண்ண ஒரு தவறை அவங்க மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. யாராலும் மாற்றிக்கிட்டாங்க? எது அதுக்கு காரணியாக இருந்தது? எதுவாக இருந்தாலும் அவங்க மாற்றலாம் என்ற ஒரு முடிவு எடுத்தாங்க தானே? இல்லைங்க, அந்த முடிவு எடுக்கிறதுக்கான காரணம் எங்க? வெளியில் நடந்த போராட்டங்கள். அதை நீங்கள் கவனிக்கணும். இதெல்லாம் ஒரு சாதாரணமானதில்லை. ஒரு ஆட்சி எம்ஜிஆர் தலைமையில் உருவாகுது. அவருடைய ஆலோசகர்களாக வித்வான் வே லட்சுமணனும் எதையும் பேசுகிறது மணியனும் இருக்கிறாங்கன்னா, அந்த இடத்துல மற்றவங்களாம் என்ன ஆச்சு? திராவிடர் கழகத்தினுடைய மூத்த தலைவர்கள்லாம் இருப்பா. அதாவது எடுத்து வச்ச ஒவ்வொரு விடயத்தையும் இந்த மக்கள் கருத்தில் கொண்டு, குறிப்பாக இடைஞ்சல் கருத்தில் கொண்டு, அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நிகழ்ந்ததா இல்லையா அப்படின்றது இணையத்தில் போட்டாங்கன்னா இன்னைக்கு அந்த வரலாறு எல்லாம் வரும். அப்ப தெரியும் நடைபெற்ற ஆட்சி எப்படி இருந்தது, அது பின்னாடி எந்த முகம் கொண்டு அது மாறியது அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்க முடியும். வரலாற்றில் இருந்து நாங்கள் பேசுகின்றோம். அதைத்தான் திருமாவளவன் செய்தார். சரி, ஓகே. நிகழ்ச்சி நேரம் முடிவடைஞ்சிருச்சு. திரு கேசிபி சுருக்கமாக ஒரு வரியில் எதிர்பார்க்கிறோம். ஒரு வரி. அதாவது திரு வன்னியரசு சொன்னாரு, இந்திரா காந்தி எதிர்த்திருந்தால் எம்ஜிஆர் செய்திருப்பாரா ஈழத்துக்குன்னு. பிரபாகரன் அவர்களை டெல்லியில வச்சு திரு ராஜீவ் காந்தி அவர்கள் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டார். ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்னை நம்பி பிரபாகரன் இங்க வந்திருக்கிறார்னு இந்திய அரசாங்கத்தை எதிர்த்து அவரை இலங்கைக்கு அனுப்பி வைத்தார். ராஜீவ் காந்தி அவர்களை எதிர்த்து இலங்கைக்கு பிரபாகரனுக்கு ஆயுதம் கொடுத்தார். அதுக்கு இலங்கைக்கு பிரபாகரனுக்கு ஆயுதம் கொடுத்தார். தெரியுமே, பிரபாகரனை டெல்லியில வச்சு ராஜீவ் காந்தி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணார். நன்றி. இந்த தலைப்பையொட்டி சமூக வலைதளத்தில் கருத்து கேட்கப்பட்டது. அதற்கு மக்கள் அளித்திருக்கும் பதில் என்ன என்பதை பார்க்கலாம். எம்ஜிஆர் ஜெயலலிதா பற்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனின் கருத்து சரி என்று 55%, தவறு என்று 35%, அரசியலாக்கப்படுகிறது என்று 10% கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அமர்வில் பங்கேற்ற கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி, மக்களுக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.